இங்க நம்ம ஹீரோட அப்பாவான பல்வாந்த் ஒரு லாட்ஜில பெண்களை வச்சு ப்ராஸ்டியூஷன் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே வீட்டுல பிஸியா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவுமே பாட்டி கிட்ட அப்பா என்ன வேலை பார்க்கறாருன்னு கேட்க, பாட்டியுமே சோசியல் பிசினஸ் பண்றான்னு சொல்றாங்க. அதுல இருந்து ஹீரோவுமே அப்பாவோட பிசினஸ் நம்ம டேக் ஓவர் பண்ணணும்னு ஒவ்வொரு தடவையும் அவங்க அப்பா கிட்ட ஆபீஸ் கூட்டு போக சொல்லி கேட்பான். ஆனா அவங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிடுவாரு. இதனால அவங்க அப்பாவுமே இங்க இருந்தா பையனுக்கு தான் பண்ற பிசினஸ் தெரிஞ்சிரும்னு ஹீரோவை சென்னையில இருக்கிற போர்டிங் ஸ்கூலுக்கு மாத்திராரு. அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோவுமே திரும்பி வந்து இப்போ உங்க பிசினஸ் நான் டேக் ஓவர் பண்ணிக்குவான்னு கேட்க, அதுக்கு அவங்க அப்பாவுமே நீ படிச்சதுக்கு நல்ல வேலையை தேடிக்கோ, என்னோட பிசினஸ் என்னோட முடிஞ்சு போட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோக்குமே பிசினஸ் ஐடியா இருக்கறனால மித்ரா ஃபவுண்டேஷன் நம்ம ஹீரோயினோட தாத்தா ஆரம்பிச்சு இப்ப நம்ம ஹீரோயின் ரன் பண்ணிட்டு இருக்கிற என்ஜிஓக்கு பிசினஸ் கன்சல்டன்ட்டா போய் இந்த என்ஜிஓக்கு கீழ ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே சூப்பரான ஐடியா எல்லாம் கொடுத்து பிசினஸ் growth பண்ண வைக்கிறான். இதனால ஹீரோயினுக்குமே ஹீரோ ரொம்பவும் பிடிச்சு போகுது. அப்பதான் ஒரு நாள் ஹீரோட அப்பாக்கு மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்கிற தகவல் ஹீரோக்கு வந்து ஹீரோமே வந்து பாக்குறான். இந்த நேரம் டாக்டருமே அவருக்கு ஒரு மாசத்துக்கு எந்த ஒரு பிரஷரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் அவங்க அப்பா லாட்ஜில தொழில் பண்ற பெண்கள் எல்லாரும் சார் இந்த நிலைமையில இருக்கும்போது எங்களை யார் பாத்துக்குவான்னு பேசிட்டு இருக்கிறத கேட்ட ஹீரோமே அப்பாவோட பிசினஸ் டேக் ஓவர் பண்றதுக்கு இதுதான் சரியான சமயம்னு பாட்டி கிட்ட சொல்லிட்டு டிரைவரை கூப்பிட்டு ஆபீஸ்க்கு போலாம்னு சொல்லிட்டு கிளம்ப, அங்க வந்து பாத்துட்டு அவங்க அப்பா ப்ராஸ்டியூஷன் தொழில தான் பிசினஸ் சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறான். இடையில ஹீரோயினுமே கால் பண்ணி உங்க அப்பாவோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன்னு ப்ரொபோஸ் பண்ணிடுறா. அதனால இருந்து ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசுறதே நிறுத்திடுறான். அப்பதான் ஒரு நாள் என்ஜிஓல படிக்கிற குழந்தைகள் எல்லாத்தையுமே ஹீரோவோட கம்பெனியை காட்டுறதுக்காக கூட்டு வரேன்னு சொல்லி ஹீரோ கால் பண்ண, கரெக்டா இவங்க லாட்ஜுக்குள்ள போறதுக்குள்ள ஹீரோ அங்க வந்து குழந்தைகள் எல்லாம் உள்ள கூட்டு போகாதுன்னு சொல்லி அவங்க அப்பா பண்ற பிசினஸ் சொல்ல கேட்ட ஹீரோயினுமே அவனை அரைஞ்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் மனசு கேட்காம ஹீரோ கூப்பிட்டு உங்க அப்பா பண்ணதுக்கு நீ என்ன செய்வ, நீ இனிமே அந்த லாட்ஜுக்கு போகாத, இதெல்லாம் என்னோட ஃபேமிலிக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புறா. அன்னைக்கு நைட்டே லாட்ஜில இருந்து ஒரு பொண்ணு கால் பண்ணி கஸ்டமரா இங்க வந்து பெரிய ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஹீரோ உடனே வர சொல்லி கூப்பிடுறா. இந்த நேரம் ஹீரோயினுமே ஹீரோ மேல நம்பிக்கை இல்லாம அவனை செக் பண்றதுக்காக லாட்ஜுக்கு வர, அப்ப ஹீரோவுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஹீரோயினை கூட்டு போனா, இங்க கஸ்டமரா வந்து இறந்து கிடக்கிறது வேற யாரும் இல்ல ஹீரோயினோட தாத்தா. அத பாக்குற ஹீரோயினுக்குமே செம ஷாக்கு. சரி இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு ஒருத்தரால தான் முடியும்னு நம்ம ஹீரோட அப்பா வர சொல்றாங்க. அவர் வந்து பார்த்தா தாத்தாவோட பாடி மிஸ் ஆயிருக்கு. என்ன நடந்திருக்குன்னா அந்த லாட்ஜுக்கு டெய்லி வர ஒருத்தன் இந்த தொழில் பண்ற ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணை தூக்குறதுக்கு பதிலா இருட்டுல தாத்தாவோட பாடியை தூக்கிட்டு வந்திருக்கான். அது தெரிஞ்சு ஹீரோட அப்பாவுமே கேட்கும்போது இதுக்கு அவனுமே இப்போ உங்களுக்கு பாடி வேணும்னா அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு எங்க அப்பா கிட்ட வந்து கல்யாணத்துக்கு பேசி முடிக்கும்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோட அப்பாவுமே உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போதுன்னு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி இந்த பையனோட அப்பா கிட்டையும் சம்மதம் பேசி பாடியும் வாங்கிடுறாரு. கரெக்டா கல்யாணம் நடக்கிற டயத்துல அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. வந்து அந்த பொண்ணை பத்தி சொல்லிடுவாருன்னு பார்த்தா வாழ்த்து சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோவுமே தேங்க்ஸ் சொல்லும் போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்டரோட அம்மா தன்னோட பையனை படிக்க வைக்கிறதுக்காக வேலை கேட்டு ஹீரோட அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க. ஆனா அவங்க அப்பா நீ இந்த தொழிலுக்குலாம் வர வேண்டாம்னு சொல்லி என்னோட படிப்பு செலவு எல்லாத்தையுமே அவர் தான் பாத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு. இன்னும் எதுவும் விஷயம் தெரியணும்னா உன் பாட்டி கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பாட்டியுமே உங்க அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவரோட அப்பா லாட்ஜுக்கு வந்துட்டு காசு இல்லன்னு பையனை விட்டுட்டு போயிட்டாரு. இருந்து உங்க அப்பா இந்த லாட்ஜில தான் வளர்ந்தாரு. அவனை பாத்துக்கிட்டு இருந்த நானே அவனுக்கு அம்மா ஆயிட்டேன். உங்க அப்பாவுமே ஆசைப்பட்டு இந்த வேலையை செய்யல. அவன் இதை விட்டுட்டு வேற பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவன் லாட்ஜ் வச்சனால யாருமே ஆப்பர்ச்சுனிட்டி தரல. இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் குடும்பத்தால ஒதுக்கப்பட்டு விருப்பத்தோட தான் இந்த வேலையை பாக்குறாங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவுமே அவங்க அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவுமே அந்த லாட்ஜை விக்காம அது ஒரு ஹெல்த் கேர் சென்டரா மாத்தி அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே அங்கேயே வேலைக்கு சேர்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்துமே இவ்வளவு நாள் உங்களை புரிஞ்சுக்காம இருந்துட்டேனேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு எப்பவுமே நீங்க தான் என்னோட ரோல் மாடல்னு சொல்ற மாதிரி இந்த படமும் முடியுது.